யூத மார்க்கத்தில் இருந்து, அதாவது எபிரேய மொழியையும் அல்லது அரேபிக் மொழியும் பேசினவர்கள்லாம் சிதறடிக்கப்படவில்லை. சிதறடிக்கப்பட்டவர்கள்லாம் யார்? இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத ஜனங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவங்கள தான் மிஷனரிகள் ஆக்கணும். ஏன்னா இவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுது, அவங்களுக்கு கலாச்சாரம் தெரியுது. இவங்களை விரட்டினா தான் சுவிசேஷம் பறகும். இல்லைன்னா இவங்க உட்காந்துருந்தாங்கன்னா இவங்க இன்னுமே லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. போகலாமா வேண்டாமான்பாங்க. ஆண்டவர் வானத்தை திறந்து ஏதாவது அவங்களுக்கு காட்டணும் அல்லது பிடிச்சி அனுப்பணும். இவ்வளவு நேரம் இருக்குது. இதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு போன இடங்கள்லாம் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நல்லா தேறிட்டாங்க. டிசைபிள்ஸ் வேர் க்ரோன். அவங்க பிரசங்கம் பண்ணுறது நல்லா தேறிட்டாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நல்லா தேறிட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு இந்த பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்கு, அதில் வைராக்கியம் இருக்குது. இப்போ அந்த வைராக்கியம் நல்ல வைராக்கியமாக மாறிடுச்சு. எப்படி? இயேசு தான் ஆண்டவர்னா இந்த இதை நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லி தான் ஆகணும். இப்போ சரியான ஒரு வைராக்கியத்துக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க இந்த மாதிரி அவர் பிரசங்கத்தை கேட்டு எல்லாருமே கோபம் அடைந்தார்கள்னு. இதில் முதல்ல கோபம் அடைந்தது சவுல் தான். ஆனால் பின்னாடி ஒவ்வொரு முறையும் சொல்கிறான், அவன் பேசுனதை நான் கேட்டேன்ப்பா. அவன் கல்லறியப்படும் போது நான் நின்னேன். எவ்வளவு திடமாக தைரியமாக பேசிக்கிட்டு இருந்தார்.